புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? எடி பவளம், பவளம் என்னப்பா சொல்லுங்க. எங்கட மயிலெட்டி அலூசியஸ் அண்ணன் இஞ்சால எங்கட பலாலி குணசேகரத்தார் உட்பட எங்கட பெரியவர்களை நினைச்சு பெருமையா கிட்டக்கு. ஏன், என்ன நடந்தது? நம்மட குணசேகரத்தார் ஏலாத வயதிலேயே செம்மணி வரை வந்து விட்டாருண்டா பேரு. மனுஷன் தன்னைய மறந்து போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும் என்றும் அம்மா மாரும் முழங்கினதை கண்டு புல்லரிச்சு போனேன். இந்த மூத்தோர்கள் வாழும் காலத்தில் எங்கட காணிகளுக்கு மூச்சு கிடைக்கணும் கண்டியே. ஓமப்பா, அதுவும் உண்மைதான். அங்கால சரத் பொன்சேகா, இஞ்சால இனவாதி சரத் வீரசேகரா என்ன சொல்லினம் தெரியுமே? காணிகளை விடுவித்தால் பாதுகாப்புக்கு குந்தகமா? எப்படி கதை கண்டியே? மக்களின் காணிகளை பிடிச்சு வச்சு கொண்டு பாதுகாப்பு பிரச்சனையா? நல்ல பகுடி. இப்ப போரும் இல்லை, புலியும் இல்லை, அதனால் பயமும் இல்லை என்றது உந்தாளுக்கு தெரியாது போல. உவைக்கு புலி பயம் இன்னும் தான் இருக்கு கண்டிகளே. காட்டிருக்க பள்ளிக்கூட பிடிகள் எப்படி காசை விழுங்கினவங்கள் என்று கடுமையா யோசிக்க தேவையில்லை. ஒரு ஏடிஎம் காட்டின்ற முன்பக்கத்தில் இருக்கிற 16 நம்பரும் அதின் காலாவதி திகதியும் பின்பக்கத்தில் இருக்கிற 3 நம்பரும் தெரிஞ்சாலே காணும். காட் இல்லாமலே கதகளி ஆடலாம். ஒன்லைனில் சாமான்கள் வாங்குறதுல இருந்து டிக்கெட் புக்கிங் என்று எல்லாமே இந்த நம்பர்களை வச்சே செய்யலாம். கன பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. காட் கையில் இருந்தால் ஒருத்தரும் விளையாட்டு காட்டேலாது என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பத்த சின்ன பிடிகளுக்கு உந்த விஷயங்கள் எல்லாம் அத்துப்படி. இது அந்த சுகாதார பரிசோதகருக்கு தெரியாததால பள்ளிக்கூட பிடிகள் தானே உண்டு. அவங்கள்ட்ட காட்டை கொடுத்து கண்ணை மறைச்சு பார்வை எப்படி என்று சோதிச்சு பார்க்க அந்த பிடிகள் சிலர் மானிட்டரிட்ட காட்டை வாங்கி நம்பர்களை ஒரு ஒற்றையில் எழுதிட்டாங்க. பிறகு அந்த நம்பரை வச்சு 4-5 பிடி பிள்ளைகள் ஒன்லைன் கேம் ஒன்றை காசு கட்டி விளையாடி இருக்கினான். அதால தான் சுகாதார பரிசோதகர் என்ற காசு காட்டில் பறந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவுடனே திரும்ப அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஏரியாவுக்கு போய் அங்கேயுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் சுகாதார பரிசோதகர் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். ஆனால் போலீஸ்காரர் இந்த விஷயத்தில் பெருசா ஆர்வம் காட்டிலேயாம். அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கண் துடைப்பு மாதிரி மேலால விசாரிச்சு போட்டு பேசாமல் இருந்துட்டினான். ஆனால் அந்த சுகாதார பரிசோதகர் விடையில. ஏனென்றால் அவர் தந்த பிள்ளையின் பிறந்த நாளுக்கு சேர்த்து வைத்த காசு இப்படி கண்ணுக்கு முன்னால பறந்துட்டுதே என்ற கவலையில அதை எப்படியாவது மீட்டே ஆகிறது என்ற முடிவில் இருந்த. மேலிடங்களுக்கெல்லாம் அறிவித்த பிறகுதான் போலீஸ்காரர் கொஞ்சம் இறங்கி வேலை செய்ய தொடங்கி இருக்கினான். அதோட அந்த சுகாதார பரிசோதகர் தந்த சொந்த யூடியூப்பில் இப்படி காட் நம்பரை ஆட்டைய போட்டு கேம் விளையாட காசை கறந்த கதையை போட்டு இதை எடுத்தவ தராட்டி பரவாயில்லை, சிவபெருமானில பாரத்தை போட்டுட்டேன், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த யூடியூப்பை பார்த்ததும் சுகாதார பரிசோதகருக்கு மலேசியாவில் இருந்து ஒரு கோல், அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்த நான் அந்த கார்டு பாவிச்ச ஆட்களில் என்ற தம்பியும் ஒரு ஆள் என்று முழு விவரத்தையும் சொல்லி அவையில சட்ட நடவடிக்கை எடுங்கோ என்றும் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு சுகாதார பரிசோதகர் சம்பந்தப்பட்ட ஆட்களின் விவரத்தை போலீஸில் கொடுக்க அவையும் போய் அந்த பிடிகளை பிடிச்சு கேஸ் போட்டுட்டினோம். கிளிநொச்சி கோர்ட்ஸில் நடந்த இந்த கேஸில் என்ன இருந்தாலும் இப்படி அக்கறை இல்லாமல் காட்டை பள்ளிக்கூட பிடிகளிட்ட கொடுத்ததும் பிழைதான் என்று சொன்ன ஜட்ஜ் காட் நம்பரை ஆட்டைய போட்ட பிடிகளின் பெற்றோருக்கும் எல்லாருக்கும் முன்னால் நல்ல கிள்ளி கொடுத்திருக்கிறார். இப்பவே
இப்படி கார்டு நம்பரை களவெடுத்து காசு அடிக்கணும் என்றால் பிற்காலத்தில் என்னவெல்லாம் செய்வாங்கள். உதுக்கு அந்த பிடியல் காரணமில்லை. நீங்கள் சரியா வழக்கையில அவங்கள் காட்டு இல்லாமல் நம்பரை மட்டும் வச்சு கொண்டு இப்படி காசை எடுக்க பாவிக்கிற மூளையை படிப்பில் காட்ட வையுங்கோ என்று சொல்லி அந்த சுகாதார பரிசோதகர் என்ற காசையும் கோட்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். இனிமேல் ஒருத்தரும் கார்டு கையில் இருந்தால் பயமில்லை என்று நினைக்காதையுங்கோ. முக்கியமா அந்த காட்டில் இருக்கிற நம்பர்களை எக்காரணம் கொண்டும் அவசியமில்லாமல் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், காட்டவும் வேண்டாம். இல்லாட்டி அந்த சுகாதார பரிசோதகர் மாதிரி தான் அல்லாடோனும் கண்டிகளோ.